நிகழ்தகவு. மகனை காணவில்லை என்று கண்ணீருடன் காவல் நிலையத்தில் புகாரளித்த முதியவர். செல்போன் சிக்னலை வைத்து இளைஞரின் டேட்டாக்களை அலசி ஆராய்ந்த போலீஸ். இளைஞரை தேடி அலைந்த போலீசாருக்கு வந்த போன் கால். ஒற்றை போன் காலால் தலைகீழாக மாறிய வழக்கு. காருக்குள்ளேயே வைத்து இளைஞரை கத்தியால் குத்திக் கொன்றதோடு சடலத்தை குழி தோண்டி புதைத்த கொடூர கும்பல். இளைஞரை கொன்று புதைத்தது யார்? நடுநடுங்க வைக்கும் பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? பையனுக்கு கதி என்ன சொல்லுங்க. நான் ரோட்ல நின்னு கதறனே, ஒரே புள்ள. கதி என்ன சொல்லுங்க. பெயிண்டர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அர்ஜுன் ஒரு வாரத்துக்கு மேல வேலைக்கு போகாம இருந்திருக்காரு. யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாம லீவு போட மாட்டாரேன்னு நினைச்சு கூட வேலை பார்க்கறவங்க அர்ஜுனுக்கு கால் பண்ணி பார்த்திருக்காங்க. பல முறை கால் பண்ணியும் அர்ஜுன் போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. அடுத்து அர்ஜுனோட அப்பாவுக்கு போன் பண்ணி பார்த்த நண்பர்கள் அர்ஜுன் ஒரு வாரமா ஏன் வேலைக்கு வரலன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என் மகனுக்கும் எனக்கும் சண்டை, நான் தனியா இருக்கேன், அவனோட நான் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அப்பா போனை கட் பண்ணியிருக்காரு. வீம்பா பேசி போனை கட் பண்ணாலும் ஒரு அப்பாவா அவருக்கு மனசு கேட்கல. பையனை காணும்னு சொல்றாங்களே, எங்க போயிருப்பான்னு நினைச்சு தேட ஆரம்பிச்சிருக்காரு. அதனால ஹொசூர் ராஜகணபதி நகர்ல தன்னோட மகன் அர்ஜுன் கூட ரூம்ல தங்கியிருந்த கண்ணன் அப்படிங்கிறவருக்கு போன் பண்ணி விசாரிச்சிருக்காரு. 25 நாளாவே அர்ஜுன் ரூமுக்கு வரவே இல்லப்பா, போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, நானே உங்களுக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொல்லியிருக்காரு கண்ணன். என்னதான் சண்டையா இருந்தாலும் மகன் எங்கன்னு தெரியாம துடிச்சு போனவரு கண்ணன் கிட்ட புலம்பி இருக்காரு. அதுக்கப்புறமோ முதியவரும் கண்ணனும் சேர்ந்து ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்த புகாரை வச்சு வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அர்ஜுனை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கினாங்க. 25 நாளைக்கு முன்னாடி அர்ஜுன் லாஸ்டா யார்கிட்ட எல்லாம் போன் பேசினாரு அப்படிங்கிற டேட்டாவை செல்போன் சிக்னல் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ். அதுல சாகுல் ஹமீத், சூபி இப்ராஹிம்ங்கிறவர்கிட்ட அர்ஜுன் அதிக முறை பேசியிருந்தது தெரிய வந்துச்சு. யார் இந்த சாகுல் ஹமீத், சூபி இப்ராஹிம்னு விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ் முதல்ல அர்ஜுனோட அப்பா கிட்ட இவங்கள பத்தி கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் யாரு, உங்களுக்கு இவங்கள தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்ப சூபியும் என் மகனும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்னு சொல்லி இருக்காரு. அந்த நேரத்துல போலீஸ்காரங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கு. சார், என் ஃப்ரெண்ட்ஸ் அர்ஜுனுங்கிறவரை கொலை பண்ணி புதைச்சிட்டு தான் பேசியிருக்காங்க. அதை கேட்டதும் எனக்கு பயமா இருந்துச்சு, அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண. ஆனா இதுல என்ன இழுத்து விடாதீங்க சார்னு சொல்லி இருக்காரு. இந்த பையன் சொல்ற அர்ஜுன் தான் காணாம போன அர்ஜுனா இருப்பாரோன்னு சந்தேகப்பட்ட போலீஸ், சரிப்பா நீ எங்க இருந்து பேசுற, உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த இளைஞர் சொன்ன ராம்நகருக்கு போனவங்க அங்க இருந்த 2 இளைஞர்களை பிடிச்சு விசாரணை பண்ணி இருக்காங்க. அதுல ஒருத்தர் பேரு சாகுல் அமிதுனும் இன்னொருத்தர் பேரு பவன் பிரகாஷனும் தெரிய வந்துச்சு. அடுத்து 2 பேர்கிட்டையும் அர்ஜுனை பத்தி கேட்டதும் அவங்க முகமே மாறி இருக்கு. அதை நோட் பண்ண காவலர்கள் அந்த இளைஞர்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் அர்ஜுனுக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர்ல உள்ள ராம்நகரை சேர்ந்த சாகுல் ஹமீதும் சூபி இப்ராஹிமும் ஒரே கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அதே தெருவுல ரூம் எடுத்து ஒன்னாவே தங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஒரு நாள் சாகுல் ஹமீது அறையில வச்சிருந்த 40,000 ரூபாய் பணம் காணாம போயிருக்கு. பல இடத்துல தேடியும் எங்கேயுமே கிடைக்கல. அதனால சூபி இப்ராஹிம் தான் பணத்தை எடுத்திருப்பார்னு சந்தேகப்பட்ட சாகுல் சூபி கிட்ட பொறுமையா கேட்காம எடுத்ததும் அவரை சரமாரியா அடிச்சு பணத்தை எடுத்தியான்னு கேட்டிருக்காரு. டேய், நான் உன் பணத்தை எடுக்கலடான்னு சொல்லியும் விடாம அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி சூபி இப்ராஹிம் எழில் நகர்ல இருக்கிற தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அர்ஜுன் ரூமுக்கு போய் சாகுல் அடிச்சத பத்தி சொல்லி இருக்காரு. உயிர் நண்பன் மேலேயே ஒருத்தன் கை வச்சுட்டான்னு கேட்டதோ கொந்தளிச்ச அர்ஜுன் நேரா சாகுல் இருக்கிற இடத்துக்கு போய் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. ஒரு கட்டத்துல வாக்குவாதம் முற்றி போய் அர்ஜுன் சாகுல சரமாரியா அடிச்சிருக்காரு. என் மேல கைய வச்சுட்டல, இனிமே நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காரு சாகுல் அமீது.
ஆனா அவர் விட்ட கொலை மிரட்டல அர்ஜுன் பெருசா கண்டுக்கல. நேரா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போனவரு, மச்சான் என்ன ஒருத்த அடிச்சிட்டான், அவன் உயிரை எடுக்கணும்னு சொல்லவே அர்ஜுனை கொலை செய்ய பிளான் போட்டிருக்கு அந்த கும்பல். சம்பவம் நடந்த அன்னைக்கு அர்ஜுன் வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருந்திருக்காரு. அப்ப அங்க கார்ல வந்த சாகுல் அர்ஜுன் வாயை பொத்தி காருக்குள்ள இழுத்து போட்டிருக்காரு. ஏற்கனவே கார்ல இருந்த 3 பேரும் அர்ஜுனோட கை காலை கட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கும்பல் அர்ஜுன் முகத்திலையும் வயிற்றுலையும் கத்தியால குத்தி கொடூரமா கொன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இரவு முழுக்க சடலத்தை காருக்குள்ளேயே வச்சு சுத்திக்கிட்டு இருந்தவங்க சின்ன ஆறு பக்கத்துல உள்ள புறம்போக்கு நிலத்துல நைட்டோடு நைட்டா குழி தோண்டி சடலத்தை புதைச்சிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. மொத்த உண்மையையும் சாகுல் ஹமீது வாயிலிருந்தே வர வச்ச போலீஸ் சாகுல் ஹமீத் கொலைக்கு உடந்தையா இருந்த 3 பேர்னு மொத்தம் 4 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. நிகழ்தகவு